நன்றி. திருமதி சிவ பத்மாவதி அவர்கள் மீத்தல் விண்ணப்பத்தில் 28வது பாடலினை பொருள் புரியும் வண்ணம் அழகாக எடுத்து கூறினார். அவர் கூறிய சொற்பொருளும் விளக்கமும் அருமையாக இருந்தது. அவருக்கு குருகுல சார்பிலும் குருவின் சார்பிலும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக திருமதி சிவ குழந்தையம்மாள் அவர்கள் 29வது பாடலை நமக்கு கூறுகிறார். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஈரோடு தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நீத்தல் விண்ணப்பத்தில் இன்று எனக்கு கொடுத்த பாடல் 29வது பாடல். குளம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம், விளங்கள் எந்தாய் விட்டெடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் தாமரை மேனி அப்பா ஒப்பில்லாதவனே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவே. மந்திரம் 28இல் இறைவனது திருவடி காட்சி கிடைக்காததால் உண்டாகும் தீங்குகள், மயங்குதல், புலன் வழி செல்லுதல் சொல்லுகிறார். மந்திரம் 29இல் ஆணவம் முதலிய மலங்களால் பிணிக்கப்பட்டு வருந்துவதை உவமை மூலம் கூறுகிறார். பொன்னை போல ஒளிவிடும் கொன்றை மாலை உடையவனே, தாமரை மலர் போன்ற திருமேனி உடைய என் தந்தையே, ஒப்பற்ற பரம்பொருளே, மத்தினால் கடையப்பட்டு சுழலும் தயிர் போல 5 மலங்களால் தாக்கப்பட்டு சுழல்கின்றேன். ஆசை முதலிய பல குற்றங்களை நீ நீக்கினால் காரிய குற்றங்கள் கெட காரண குற்றங்களும் கெட்டதாகும். காரண குற்றங்களையும் நீக்கியவனாவான். மேருமலையை வில்லாக உடைய தந்தையே, என்னை கைவிடல் ஆகாது. என்னை காத்தல் உன் கடமை. பொன் என்பது கொன்றை மலரின் நிறம். மக்களுக்கு தலைவனாக இருக்கும் பொன் கொன்றை என்பது மலரின் நிறம், ஒளிக்கு உவமை. மக்களுக்கு தலைவனாக இருக்கும் அரசனுக்கு அடையாள மலர் வேறு, அழகுக்கு அணியும் மலர் வேறு. போருக்கு செல்லும் போது அணியும் மலர் வேறு. ஆனால் இறைவனுக்கு அடையாள மலர், அழகுக்கு அணியும் மலர் வேக வடிவம் கொள்ளும் போது அணியும் மலர் ஒன்றே கொன்றை மலரே. அகநூறு கடவுள் வாழ்த்து பாடலில் கார்விரி கொன்றை பொன்னேர் புது மலர்ந்த தாரன் மாலையன் மலைந்த கண்ணியன் என்று அகநானூரில் இருக்கிறது. தார் என்றால் சிறப்பாக அணிவது, அடையாளத்துக்கு உரியது. மாலை அழகுக்கு உரியது. கண்ணி போருக்கு போகும்போது அணிவது. இறைவன் திருநீறு அணிந்த சிவந்த மேனி உடையவன். இறைவன் திருமேனியில் சிவப்பும் வெண்மையும் தெரிகிறது. அதனால் அத்தாமரை என்றார். ஆனால் செந்தாமரை என்றோ வெண்டாமலை என்றோ சொல்லவில்லை. அத்தாமரை என்ற சொல்லை கூட்டல் தாமரை என்று பிரிக்க வேண்டும். என்பது அழகை குறிக்கும். தாமரைக்கு அழகு என்பது நிறமும் ஒளியையும் குறிக்கும். இறைவனை குருவாக பார்க்கும்போது அழகான தாமரையாக பார்க்கிறார். குரு தனக்கு ஞான தந்தை என்பதால் அப்பா என்கிறார். இறைவன் மக்கள் உள்ளத்தில் வெளிப்பட்டாலும் எல்லாம் வல்லவன் என்பதால் ஒப்பில்லாதவன் என்கிறார். ஆணவத்தால் துன்புறுவதற்கு மத்து கொண்டு கடையப்படும் தயிரை மத்தால் தயிர் சுழல்வதை விட ஆணவத்தால் தான் படும்பாட்டை மத்து உரப்பொருதல் என்ற உரப்பொருதல் மிகுதியாக தாக்குதல். தயிர் கடையும் போது தயிரில் முன்னும் பின்னும் விரைந்து சுழலும். அதுபோல மலங்களால் வினை தாக்கும் போது கருவிகள் பெற்று மண்ணுலகம் விண்ணுலகம் என பல நுகர்ச்சிக்காக ஆன்மா பிறக்கும் இறக்கும். அதனால் மலங்கள் 5ஆல் சுழல்வன் என்றார். மலங்கள் 5 அவை ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம்,
துரோதாய் என்ற மறைப்பு சக்தி. ஆணவம் உயிரின் அறிவை கட்டுப்படுத்தும் மூலமலம். வினை என்பது நல்வினை தீவினையாகி பிறகு இன்ப துன்பங்களை தரும். மாயை என்பது வினைக்கு ஏற்றபடி உடம்பு கருவிகளை தரும். மாயையம் என்பது மாயையின் காரியம். துரோதாயி மறைப்பு சக்தி உயிரில் மறைந்து நின்று மாயை கண்மங்களை செயல்பட்டு மலம் தேயும். இந்த குற்றங்கள் காரியங்கள் காரணம் நீக்கப்பட்டால் காரியமும் நீங்கும் என்பதால் 5 மலங்கள் நீக்கப்படும். அதை விரும்புகிறார். அதனால்தான் குளம் களைந்தாய் என்னை குற்றம் என்றாய். அதாவது ஆசை முதலிய குற்றங்களை நீக்கினால் 3 மலங்களை நீக்கியதாகும் என்று வேண்டுகிறார். குளம் சாதி முதலிய குலப்பிறப்பு முதலிய செருக்குகள் குளம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறு என்கிறார். என்னை வருத்துகின்ற மலங்களும் ஆசை முதலிய குற்றங்களும் பகை நீக்கி நீ என்னை நல்ல வழியில் செலுத்த வேண்டும். ஆனால் இது கடினம். மேருமலையை வில்லாக வளைத்த உனக்கு கடினம் அல்ல. கொற்றச் சிலையாம் விலங்கல் எந்த இறைவனை தந்தை என்றதால் இறைவன் மகன் பகையாக கருதாமல் நீக்க வேண்டும். இந்த நிலைமையை தயிர் மத்தால் சுழல்வதை 5 மலங்களோடு ஒப்பிட்டால் மலங்கள் சொல்லப்பட்டதால் ஆணவம் கண்மம் முதலிய கட்டு உலக வாழ்க்கை பேசப்படுவதை அறியலாம். உலக வாழ்க்கை பேசுவது உலக வாழ்க்கையை பற்றுவிட்டு பேசுகிறார். எனவே இது பிரபஞ்ச வைராக்கியம்.